சரி, அனைவருக்கும் வணக்கம். இது நமது நூலிழை கலந்துரையாடல் 204வது கலந்துரையாடல். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மழை வெள்ளமா இருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கள். சிலரோட வீட்ல வந்து வெள்ளம் ஏறிடுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து உங்களோட பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்று யார் திறனாய்வு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது நமது இயல் மன்றத்தின் பொருளாளர் அன்பரசன் கிருஷ்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலை செய்ய போகிறாரு. கடந்த 4 ஆண்டுகளா இயல் பயணத்துல இருக்காரு. அதோட கவிமுன்றியல் ஒருங்கிணைப்பாளர், இயல் பொருளாளர், கவிமுன்றியல் நூல் வெளியீட்டில் அவன் நானே என்ற நூலை வந்து வெளியீடு செய்திருக்கிறாரு. இன்று பூக்குழி என்ற நாவலை வந்து திறனாய்வு செய்ய இருக்கிறாரு. ஆக இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் அன்பரசன் அவர்களை இன்றைய கலந்துரையாடலை தொடங்க சொல்லிடலாம். அன்பரசன், நீங்க தொடங்கலாம். நன்றி பானுஷா. நான் பேசுறது விளங்குது தானே? விளங்குது அன்பரசன். நன்றி பானுஷா. ஆக கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த கலந்துரையாடல் வந்து சிறப்பாக செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பானுஷா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆக இன்றைய நமது இறுதி கலந்துரையாடல். ஆக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாவல் வந்து பூக்குழி. சரி, அத முதல்ல வந்து என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பரசன் கிருஷ்ணன். ஆக இன்றைய நமது கலந்துரையாடல நான் எடுத்துக்கொண்ட நாவல் வந்து பூக்குழி. எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர் எழுதிய நாவல். ஆக முதல்ல நம்ம நாவல் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இவர் தான் வந்து எழுத்தாளர் பெருமாள் முருகன். வம்ஷா, என்னுடைய ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுது அன்பரசன். நன்றி. ஆக இவர் வந்து தமிழ்நாட்டுல நாமக்கல் என்ற ஊர்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 நாவல்கள் எழுதியிருக்காரு. கழிமுகம், அர்த்தநாரி, பூக்குழின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாவல்கள், ஏராளமான சிறுகதைகள், கட்டுரைகள், நிறைய மொழிபெயர்ப்பு, அவருடைய புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. ஆக இந்த மாதிரி நிறைய எழுத்துசார் துறையில வந்து அதிகமாக ஈடுபட்டு நிறைய பயனுள்ள, நிறைய கருத்துள்ள எழுத்துக்களை வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. அத மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு நாவலாசிரியர் என்ற பட்டியல்ல வந்து இவர் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு நபர் தான். அதை தாண்டி அவர் எழுதின பல படைப்புகள் வந்து ஏராளமான விருதுகள் பெற்றது. குறிப்பா வந்து சொல்லணும்னா நம்ம பூக்குழி இன்னைக்கு நான் பேச நாவலை வந்து 2017ஆம் ஆண்டிற்கான தெற்காசிய இலக்கியத்திற்கான டிஎஸ்சி பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்ட நாவல். ஆக தெற்காசிய இலக்கியத்துக்காக இந்த நாவல் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு டிஎஸ்சின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி 2023ஆம் ஆண்டு பன்னாட்டு புக்கர் பரிசு போட்டிக்கான 13 நாவல் கொண்ட பட்டியல்ல இந்த நாவல் இடம்பெற்றது. இதுல குறிப்பிடத்தக்கது என்னதுன்னா, இந்த பட்டியல்ல வந்த முதல் தமிழ் நாவல் இதுதான். ஆக அப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் தான் பூக்குழி. ஆக அப்பேற்பட்ட பூக்குழி வந்து என் மனதை ரொம்பவும் தொட்ட ஒரு நாவல்னே சொல்லலாம். ஆக நம்ம இப்ப நாவலை பத்தி பார்ப்போம். பெரும்பாலும் நாவல் வந்து நான் முதல்ல வந்து ஆஹ் பொறுப்பு துருப்பு மாதிரி கொடுத்துட்றேன். இந்த நாவல்ல வந்து நாவல் வந்து முழுக்க முழுக்க வந்து சாதி தொடர்பு படுத்திய ஒரு நாவலா இருக்கும். அதை நான் அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன்னா, ஏன்னா அந்த புத்தகத்துல இருக்கிறதான் நான் எடுத்து நான் பேசுறேன். ஆக ஏதாவது வார்த்தைகள் வந்து மனம் நெகிழும்படியோ இல்ல மனம் நோகும்படியோ இருந்துச்சுன்னா அதை மன்னிச்சிருக்கேன். ஆக இப்ப நாவலை பார்ப்போம். ஓகே, இந்த நாவலுடைய மையக்கரு சாதியத்தின் வன்முறை. இந்த நாவல்ல வந்து இரண்டே 2 கதாபாத்திரம், சாதி மற்றும் காதல். இது 2 தான். இதற்கு இடையிலான முறை, அதுதான் வந்து இந்த கதையினுடைய முக்கிய கருத்து. ஒரு காதலை தனி மனித உணர்வாக பார்க்காமல் சமூக கட்டமைப்பிற்கு எதிரான கிராமிய உலகத்தை வெளிக்கொணரும் பண்ணும்
அமைந்துள்ளது இந்த நாவல். ஆக கருத்தை சொல்லிட்டேன். இப்ப நான் சின்ன ஒரு கதை சுருக்கம் மட்டும் சொல்லியிருந்தேன். ஆக இந்த நாவல்ல வந்து 2 முக்கிய கதாபாத்திரம் குமரேசன் அப்புறம் சரோஜான்னு சொல்லிட்டு இந்த இருவருடைய காதல். குமரேசன் வந்து உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. சரோஜா வந்து தாழ்ந்த சாதி, தீண்டத்தகாதவர்னு சொல்லி அந்த புத்தகத்துல பதிவிட்டிருக்காங்க. ஆக இந்த இருவரின் காதல் அந்த ஊர் மக்களாலும் சரி, அந்த தாயினாலையும் சரி, அதாவது குமரேசனுடைய தாய் மாறி அவர்களாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் படுற அந்த கஷ்டங்கள், அங்க ஏற்படுற துயரங்கள், ஆஹ் சரோஜாக்கு நடக்கின்ற அநீதிகள் தான் இந்த கதையினுடைய முக்கிய கருவா இருக்கு. பெரும்பாலும் சாதி, காதல் இதற்கு இடையில் ஏற்படுற முரண். ஆக அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இரு மனம் சேர்வதை விட இனம் சேர வேண்டும் என்ற ஒரு மனப்போக்குல தான் அந்த ஊருடைய மனப்போக்குமே இருக்கு. அதே சமயத்துல வந்து அந்த தாயினுடைய மனப்போக்குமே அந்த நிலையில தான் இருக்கு. ஏன்னா ஏன் நான் அதை சொல்றேன்னா, தான் பெற்ற மகன் என்ற மகனை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு சாதிய கட்டுப்பாடு எவ்வளவு இறுக்கமானதுன்னு சொல்லிட்டு இந்த கதையில வந்து அதாவது இந்த நாவல்ல வந்து மிகவும் தெளிவாக அது ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. நமக்கு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சாதின்றது வந்து ஆஹ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இவ்வளவு காலம் இருந்த வரைக்கும் நான் அதை எதிர்கொண்டதில்லை. என்கிட்ட யாரும் கேட்டதும் இல்லை. ஆக அந்த வகையில வந்து நான் என்னுடைய கருத்தின்படி சொன்னேன். மலேசியாவை பொறுத்த வரைக்கும், நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதின்ற ஒரு கட்டமைப்பு நமக்கு இல்லை. ஆனா இந்தியா, தமிழ்நாடுன்னு சொல்லும்போது இன்றளவும் சாதியின் கொடுமைகளும் சாதியின் கட்டமைப்பும் அதை பின்பற்றிட்டு தான் வராங்கன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கேன். ஆக இந்த மையக்கருவே வந்து சாதியத்தின் வன்றியம். சாதியினால ஏற்படக்கூடிய சா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சாதியினுடைய ஒரு கொடூரமான ஒரு ரூபம் சொல்லலாம். ஆக இந்த நாவல்ல வந்து மையக்கருவா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா சாதி வெர்சஸ் காதல். இது இரண்டுக்குமான ஒரு இந்த இரண்டுக்கும் நடக்கின்ற ஒரு போர் தான் இந்த கதைன்னு சொல்லிக்கலாம். ஆக இது வந்து மையக்கரு. அடுத்து வந்து கிராமத்தின் நிலப்பரப்பும் உளவி. இந்த இதோட லேண்ட்ஸ்கேப் சைக்காலஜி பத்தி பார்ப்போம். ஆக இந்த கிராமத்தின் நிலப்பரப்பு வந்து பாறை நிலம். அதுதான் வந்து இந்த இந்த நாவலுடைய ஒரு முக்கியமான ஒரு பாறை நிலம். அதாவது வறண்ட நிலம். அந்த நிலத்துல தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. சுருக்கமா சொல்லணும்னா பாலை நிலத்தை வந்து நம்ம இது கூட ஒப்பிடலாம். ஆனா முழுக்க முழுக்க பாலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து காடுகளும் அங்கங்க வரும். அத பெரும்பாலும் வறண்ட நிலம் தான் இந்த நிலம். ஆக இந்த நிலத்தின் வறட்சி வந்து நான் இதை எப்படி பார்த்தேன், எப்படி அணுகிறேன், அந்த நிலத்தின் வறட்சி அதற்கு ஏற்றாற் போல அந்த ஊர் மக்களின் மனதின் ஈரம். ஏன்னா அந்த ஊர் மக்கள் அந்த பெண் சரோஜாவை வந்து ஒரு பெண் எதெல்லாம் அனுபவிக்க கூடாது அது எல்லாமே பண்ணும். கல் எடுத்து அடிப்பாங்க, தூற்று பேசுவாங்க. ஒரு பெண் ஒரு பெண்ணை அவ்வளவு எளிதாக அவமானப்படுத்திடலாம் அப்படின்றது வந்து அந்த புத்தகத்துல தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருந்தோம். ஆக அந்த நிலத்தின் வறட்சி வந்து அந்த நிலத்தின் வறட்சி வந்து அந்த மக்களையும் மக்களின் மனதிலையும் ஆகிடுச்சு. இதற்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நீர் வந்து அத்தியாவசியமானது. நீர் இல்லைன்னா கண்டிப்பா உயிர் வாழ்றதே ரொம்பவே கஷ்டம். அதேதான் வந்து இந்த கத்தி படம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து சொல்லியிருப்பாரு, செல்போன் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம் சொல்லிட்டு. ஆக நீர் வந்து கண்டிப்பாக அத்தியாவசியம். ஆனா அதையும் சரோஜாக்கு கொடுக்க மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க? ஏன்னா சரோஜா ஒரு கீழ் சாதி என்றால் அவளுக்கு அந்த நீரை கொடுக்கறது கூட மறுத்தாங்க. உயிரின் ஆதாரமா இருக்கிற நீரை கொடுக்கிற அந்த மனப்போக்கு வந்து அந்த ஊர் மக்களிடையே. ஆக இத வந்து கண்டிப்பா இன்றளவும் மக்கள் வந்து அங்க பெரும்பாலும் ஊர்ல சொல்லணும்னா இன்றளவும் இதை போற்றிட்டு தான் வராங்க.
அதுல இருந்து மாற்றம் கிடைச்சிட்டா இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாங்க பார்த்திருக்கோம். இன்றளவும் கீழே அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்களா பாக்குறவங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சியில, ஏன்னா அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். கொட்டாங்குச்சியில வந்து தேநீர் கொடுக்கறது. ஆனா அவங்க இனத்துக்காரங்க இல்ல அவங்கள விட உயர்ந்தவங்களுக்கு அந்த அலுமினியம் டம்ளர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இது கொடுக்கறது, தண்ணீரோ இல்ல தேநீரோ கொடுக்கறது, இல்ல சொம்புல கொடுக்கறது. ஆக இந்த மாதிரி ஒரு இது வந்து திரைப்படங்கள்லயே குறிப்பிட்டிருக்காங்க. ஆக அதே போலதான் இந்த கதையிலையும் இருக்கு. சரோஜாக்கு அங்கே நீர் கொடுக்க மறுத்தன். ஏன்னா அவள் ஒரு தாழ்ந்த சாதி என்ற ஒரு பெண்ணால அவள் தன்னை நீரையே கொடுக்கல. எப்படி ஒரு அந்த மனப்போக்கு பாருங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு வீடு, சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு இடம், குடிக்க நீர், சுவாசிக்க காற்று, இது 4ம் இருந்தால்தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும். ஆக அதற்கு முக்கிய அந்த 4ல ரொம்ப முக்கியமானது நீர். அந்த நீரே ஒருத்தன் வந்து கொடுக்கல அப்படின்னா, அந்த சரோஜா அந்த பெண்ணை வந்து ஒரு உயிரற்ற பொருளாக அவங்க பாவிச்சிருக்காங்க சொல்லணும். ஏன்னா உயிருக்கு ஆதாரமா இருக்கிறது நீர். அதையே கொடுக்க மறுத்தனர் அந்த ஊர்க்காரர். ஆக அவங்களுடைய அந்த உளவியல் பாருங்க, சைக்காலஜி பாருங்க. இன்றளவும் அந்த இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த கதை பிரகாரம் சொல்லணும்னா, அந்த சாதின்ற ஒரு அதை இதை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அது அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா புகுந்துருச்சு. அதனால ஒரு சரோஜா ஒரு பெண், அந்த பெண்ணுக்கே அநீதி ஏற்படும். எந்த மாதிரி வேணும்னா அவளுக்கு தண்ணி கூட கொடுக்கும். ஆக இது வந்து அந்த கிராமத்தினுடைய நிலப்பரப்பும் உளவியலும். வறண்ட நிலம், அந்த வறண்ட நிலத்தில் இருந்ததுனால மக்களின் மனதில் ஈரமின்மை ஆயிடுச்சுன்னு தான் நான் பார்க்கிறேன். அடுத்து வந்து சமூகத்தின் பார்வை. இந்த சமூகத்தின் பார்வையில வந்து நான் பார்த்ததுக்கு ஒரு கண்காணிப்பு அமைப்பு தான். சொல்லணும்னா சர்வலன்ஸ் சிசிடிவி சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து குமரேசனுக்கும் சரி, சரோஜாக்கும் சரி, அவங்களுக்கு தனி மனித சுதந்திரமே. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் எப்படி நம்ம இது பண்ணிக்கணும்னா, அவனுடைய நேரத்துல அவன் இருக்கிறது, அவனுக்கு பிடிச்சதை அது செய்யறது. ஆனா அங்கே அந்த தனி மனித சுதந்திரமே குமரேசனுக்கும் சரி, சரோஜாவுக்கும் சரி அங்க கிடைக்கல. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, எப்போ சாப்பிடுறாங்க, எப்போ அவங்க என்னுடைய விளக்க அணைக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றையும் கண்காணிக்கிறாங்க. அதை கண்காணிக்கும் பொழுது எப்படி நம்ம சொல்லுவாங்க இன்செக்யூரா ஃபீல் ஆகும், அந்த மாதிரிதான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க. ஏன்னா இத்தனைக்கும் குமரேசன் வந்து அவங்க ஊருக்காரங்க, அவங்க சாதி சேர்ந்தவர். ஆனா தன்னுடைய குறைந்த சாதி இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ததுனால, தன்னை விட குறைந்த சாதி பெண் சரோஜா திருமணம் செய்ததுனால அவரும் தாழ்த்தப்படுகிறார். எப்படின்னா, நீ என்னோட கட்டமைப்புல இருக்கிற வரைக்கும் நான் உன்னைய பாதுகாப்பேன். நீயும் என்னுடைய அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு திரும்பவும் நீ அதை உடைக்க வரும் பொழுது நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி இருக்கு அந்த கதை அம்சம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, எங்க போறாங்க, அது எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. இப்ப கண்காணிக்கும் பொழுது அந்த இது வந்து ஒரு சர்வாலன்ஸ் சிஸ்டம் மாதிரிதான் இருந்துச்சு அந்த கதைகளை, அந்த நாவலை நான் படிக்கும்போது. அடுத்து வந்து கூட்டு மனப்பான்மை, அதாவது நம்ம மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனா பார்க்கும் பொழுது அவங்க நல்லவங்களா இருக்காங்க, தனிச்சையா பார்க்கும் பொழுது. ஆனா சாதி ஊர்னு வந்துட்டா மட்டும் ஒரு கூட்டா சேர்ந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அந்த கதையில நாவல்ல வந்து நான் இங்கு சொன்னது போல குமரேசனுடைய தாய் வந்து மாரியாய். ஆக மாரியாய் வந்து ஒரு அழுத்தமான கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. தன்னுடைய தன்னுடைய சாதி பெருமையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா அவங்களுக்கு அந்த சாதி எதுவும் செய்தது, அதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆனா மாரியாயி அழுகுறாங்க. மாரியாயி அழுகை வந்து ஒரு தனிப்பட்ட துயரமா இல்லை. ஏன்னா தன்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணிட்டான், திருமணம் பண்ணிட்டு வந்துட்டான்றப்போ அவங்க அழுகிறது வந்து ஒரு தனிப்பட்ட அழுகை.
தனிப்பட்ட துயரம் இல்லை. அது ஒரு ஊரையே போருக்கு திரட்டுற ஒரு போருக்கு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லி அழுகுறது வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, தன்னை விட கீழ் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஏன் நம்ம சாதியில பொண்ணு இல்லையான்ற சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனப்போக்குல அவங்க இருந்தது. அத மாரியாயினுடைய அழுகை வந்து ஒரு தனிப்பட்ட துயரம் கிடையாது. அப்ப இந்த இதுல வந்து அந்த கூட்டு மனப்பான்மை இருக்கு. ஏன்னா இப்ப மாரியாயி வந்து நீங்க தனிச்சையா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தாய், நல்லவங்க, அம்மா. ஆனா சாதி ஊர்ன்னு வரும்போது அவங்க வந்து அந்த கூட்டத்துக்குள்ள போயிடுறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க, அந்த சாதின்ற வெறிக்குள்ள போயிடுறாங்க. அப்போ அழிந்து ஊரை வந்து திரட்டுறாங்க. இந்த இதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னது போலவே தன்னுடைய மகனை கொல்வதற்கு கூட தயங்கவில்லை மாரியாயி. என் மகனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குற அளவுக்கு அவங்களுடைய சாதியின் வெறி வந்து ஆஹ் மாரியாயி. ஆக இதுதான் நான் சமூகத்தின் பார்வையா நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து கண்காணிக்கும் அமைப்பு, இன்னொன்று வந்து கூட்டு மனப்பான்மை. இதற்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஏன்னா இது வந்து அண்மையில நடந்தது. ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் ஆஹ் ஒரு ஆணவ கொலை, அதாவது சாதியின் ஆணவ கொலை. வேற்று சாதி பெண்ணை காதலித்ததாக வெட்டி கொல்லப்பட்டவர் பட்டியலின இளைஞர் கவின். அதாவது அந்த கவின் என்ற ஒரு நபர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் வந்து வேற ஒரு பெண்ணை, உயர் சாதியில இருக்கிற ஒரு பெண்ணை வந்து காதலித்திருக்கு. ஆனா திருமணம் பேச்செல்லாம் இன்னும் போகும். அவருடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தம்பி இவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு வெட்டி கொலை செய்திருக்காங்க. அதை இன்றளவும் இந்த நாவல் வந்து 2013 வெளியாயிருக்கு. ஆனா 2025 வரையிலும் இந்த நாவல் வந்து ஆஹ் அந்த கதையை வந்து எடுத்துக்கொண்டு, ஏன்னா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அந்த இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது ஜாதி வந்து அந்த நாவல் வந்து 2013 எழுதியிருக்காங்க. ஆனா 2025 ஆகியும் இன்றளவும் அந்த பிரச்சனை இன்னும் இருக்கு. அப்ப அந்த நாவல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பா அதை நம்ம பார்க்கணும். அதுவுமே நம்மளுடைய சமூகத்தை பார்க்கணும். இது வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த ஒரு சொல்றது ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இதை அப்படி கொண்டு போக நினைச்சேன், அதாவது சொன்னேன். ஆக அடுத்து வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த இதுல வந்து குறிப்பா வந்து 4 பார்த்திருந்தோம்னா சரோஜா, குமரேசன், மாரியாயி, அப்புறம் ஊர் மக்கள், ஒரு கூட்டம். ஆக இதுல வந்து முதல் முக்கிய கதாபாத்திரம் சரோஜா தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களை வச்சு நான் சரோஜான்றது பெண்ணை வைத்துதான் இந்த கதையை சரோஜா என்பவர் வந்து அந்நியப்படுத்தப்பட்டவர் சொல்ல வரனா தனிமைப்படுத்தினாங்க. அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆக அவங்களுடைய சுற்றி எதையுமே அவங்க அந்த ஊரில் நடக்க சுற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாம வச்சுட்டாங்க. தனிமைப்படுத்திட்டாங்க. ஏன்னா நிறம், பேச்சு, பழக்க வழக்கம் இது எல்லாமே அவளை அந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களா படுது அப்படின்றதுதான் வந்து அந்த ஊர் மக்களுடைய எண்ணம். அவங்களுடைய நிறம், அவங்களுடைய வட்டார வழக்கு, பேச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆக சம்பந்தமே இல்லாதவங்க தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த கதையை நான் அந்த பாத்திர படைப்பை நான் பார்க்கிறேன். அது அடுத்து வந்து ஆஹ் ஒரு 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 அந்த கதை ஓட்டத்துல வந்து அந்த சரோஜா வந்து அந்த பாறை நிலத்துல வந்து நடப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவருக்கும் அந்த நிலத்துல எல்லாம் நடந்தது. அதை நான் எப்படி பாக்குறேன்னா சாதியோட ஒப்பிடு. ஏன்னா அந்த சாதிய கட்டமைப்பிற்குள் நடக்க முடியாது என்பதன் குறியீடான. ஏன்னா அந்த பாறை நிலம், அந்த ஊருக்குள்ள அவங்க போறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த ஊருக்குள்ள போகும்போது சாதின்ற ஒரு பெரிய ஆஹ் ஒரு ஒரு பெரிய எதிரி மண்ணுக்கு நிக்கிறான். அவனை எப்படிடா கடந்து போறது, அந்த இதுல நடந்து போக முடியும் அப்படின்றது
சிம்பாலிக்கா சொல்லுவாங்க, ஒரு குறியீடா சொல்லுவாங்க. அது அப்படி சொன்னது மாதிரிதான் எனக்கு. அத இது சரோஜாவின் பாத்திரம். அடுத்து வந்து குமரேசன். குமரேசன் வந்து ஒரு நடைமுறை அறியாதவர். எப்படி சொல்றது, நடைமுறையில ரியாலிட்டிய புரிஞ்சிக்காத ஒரு நபர் தான் வந்து குமரேசன். ஏன்னா அவர் வந்து ஒரு கனவு உலகவாசி. ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க. ஃபேண்டசியிலே வாழ்கிற நபர் தான் வந்து குமரேசன், கனவு உலகவாசி. ஏன்னா சமூகத்துல இவ்வளவு கொடுமை நடக்குது. அவங்களுடைய ஜாதி இப்பேற்பட்ட ஒரு வன்முறை செய்யக்கூடிய ஒரு ஜாதி. அவங்க எதனால சாதிக்காக என்ன வேணாலும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இத வந்து அன்பால வென்றிடலாம்னு நம்பின. அவங்க ஊர் எதிர்க்கிறாங்க. அவங்க அம்மா பெரும்பாலும் இது முக்கியமா சொல்றது வந்து யாருன்னா அவங்க அம்மா. என்னதான் பெற்ற தாய் வந்து கோபமா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா ஏன்னா அந்த தாய்க்கும் அந்த மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு. ஆக அவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த கொடூரத்தை, இந்த சாதியை வந்து நம்ம அன்பால வென்றலாம்னு நம்புறாரு. ஆனா அதுதான் வந்து அவர் பண்ற மிகப்பெரிய. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க ஆபத்து இருக்கு. அங்க ஒருத்தன் வந்து கத்தியோட நிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அன்பால ஜெயிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஊரோடய சேர்ந்து வாழ நினைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த ஊருக்கு போயிருக்கு. ஏன்னா ஒரு சாதியை வந்து தூக்கிட்டு அதனால பிரச்சனை பண்ற அந்த ஊர் வந்து பாதுகாப்பானதா அப்படின்றத அவர் யோசிச்சிரு. ஏன்னா தன்னுடைய மனைவி இருக்காங்க. அவர் மற்றவர் தான் அது அடுத்த இது. ஆனா அவருடைய மனைவி இருக்காங்க, சரோஜா இருக்காங்க. ஆனா அத சரோஜாக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துருமா அப்படின்றத அவர் யோசிக்கணும். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய ஊர் அந்த அளவு இறங்கிடுமான்றது புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அறியாமை தான் வந்து சரோஜாவின் அழிவுக்கு காரணம். ஏன்னா சரோஜா வந்து இறுதியா என்ன நடக்கும்னா, இந்த கதை ஓட்டத்துல வந்து சரோஜாவை வந்து தாக்குவாங்க, அடிப்பாங்க. சோ அந்த பயத்துல வந்து சரோஜா வந்து முள்காட்டுக்கு போவாங்க. அந்த முள்காட்டுல என்ன நடக்கும்னா, போய் அந்த புதர்ல ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த முள்காட்டுல இருக்கிற புதர்கிட்ட ஒழிஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அவளை சரோஜாவுக்கு காட்டையே எரிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த காட்டையே எரிச்சிடறாங்க. ஆக சரோஜா வந்து அங்கே இறந்துடுறாங்க. ஐ மீன் இறந்துடுறாங்கன்னு கதையில சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த காட்சியோட நாவல் முடியும். ஆக இந்த இடத்துல வந்து குமரேசன் வந்து அதை யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இன்னொன்னு, அந்த சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. இறுதி வரை சமூகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள. ஏன்னா ஒரு ஜாதிக்காக அவங்க அம்மா இவ்வளவு பண்றாங்க, அந்த ஊர் மக்கள் இவ்வளவு பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் வந்து சரோஜாவை என்ன பண்ணி போறாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவர் அவர் அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில அவர் இருந்திருக்கார். அதனால அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாத சரோஜாவுக்கு இவ்வளவு அநீதி நடந்துச்சு. ஆக இதுதான் வந்து சரோஜா குமரேசன் பார்த்திருந்தது. சரி, அடுத்து வந்து தலைப்பின் குறியீடு. தலைப்பின் குறியீடு வந்து பூக்குழி. பூக்குழின்னா வந்து பொதுவாக வந்து தீமிதி திருவிழா. தீமிதி திருவிழா வந்து பெரும்பாலும் வந்து அம்மன் கோயில்கள்ல வந்து பெரும்பாலும் தீமிதி திருவிழா ஆடி மாதத்துல அந்த கோயிலுக்கு ஏற்ற அந்த நாள்ல வந்து சிறப்பாக செய்வாங்க. இது வந்து பக்தி மற்றும் புனிதத்தின் அடையாளம். ஏன்னா கோவில்ல செய்யறதுனால இது கண்டிப்பா பக்தி. யாரும் தீமிதியை வந்து சும்மா நடந்துக்க மாட்டோம். அது ஒரு பக்தியில அதுக்கான விரத முறைப்படிலாம் இருந்து மனமுருகி வேண்டி இதை நடத்தி கொடுத்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தீமிதியில அவங்க அவங்களோட வேண்டுதலை செய்யறது. அப்ப இந்த இடத்துல வந்து பக்தியின் வெளிப்பாடு. ஆனா இந்த கதைக்கும் பக்திக்கும் என்னடா அப்படின்னு எனக்கே ஒரு தோணுச்சு. ஏன்னா பூக்குழின்றது தீமிதி. அது தீமிதினா பக்தி. ஆனா இந்த நாவல்ல வந்து பக்திக்கு சம்பந்தம் இல்லை. அப்பதான் பார்க்கும்போது இந்த தலைப்பே ஒரு முரணான தலைப்பு தான். ஏன்னா நாவல்ல நான் சொன்னது போல சரோஜா வந்து ஒரு காட்டு தீயில எரிஞ்சு கொடூரமா கொலை பண்ணுவாங்க. அதாவது ஆணவம். அந்த முள்காட்டில் போய் இருக்கும் அது புதர், அதை எரிக்கிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு அந்த தீ தீ போடுவோம்னா அந்த ஒரு
பாதை, ஒரு நீட்டா ஒரு சதுரங்கம் படிக்கல, நீட்டா ஒரு சாலை மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அங்க நெருப்பு வைக்கும் பொழுது அந்த இடம் அப்படிதான் இருக்கு. ஆக பக்திக்கான பூக்குழி, பக்திக்காக இருக்கிறது தான் பூக்குழி. ஆனா இங்க வந்து அவளை எரிச்சு அந்த அவளை எப்படி சொல்றதுன்னா, சரோஜாவை வந்து உயிரோட பலி கொடுத்துருக்கான். பிணக்குழியா மாறுது இடம். ஆக இது வந்து ஒரு முரணா வந்து தலைப்பு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா பூக்குழின்னு நம்ம சொன்னது போல இது வந்து பக்திக்கான ஒரு அடையாளம். ஆனா இங்க வந்து அது ஒரு அவளை வந்து உயிரோட எரிக்கிறாங்க. அது ஒரு பிணக்குழியா அவளுக்கு. அங்க பிணக்குழி ஆகும்போது அவ அங்கே இறந்து போறா அப்படின்றதுதான் என்னுடைய யூகம். ஏன்னா கதையில வந்து முடிவு வந்து அப்படியாக சொல்லப்படலை. அவ இறந்துட்டான்னு சொல்லப்படல. கதை வந்து அந்த நெருப்பு எரிந்து குமரேசன் அப்படின்றத நாங்க முடிச்சிருக்கோம். இதுதான் தலைப்பின் குறியீடு. இது ஒரு முரணான தலைப்பு. ஏன்னா பக்திக்காக ஒண்ணு, ஆனா இங்க கொலைக்காக ஒண்ணு. ஆக அந்த முரணான ஒரு அணுகுமுறைகள் தான் வந்து தலைப்பு வந்து நமது எழுத்தாளர் பெருமாள் வைத்திருக்காங்க. ஆக இது வந்து தலைப்பின். ஆக இறுதியாக வந்து முடிவுரை. இந்த கதையின் முடிவுரை வந்து நான் சொல்லிடுறேன். முன்பு சொன்னது போலதான் சரோஜா உள்காட்டுக்குள் ஒளிந்திருந்த ஊர் மக்கள் நெருப்பு வைக்கும் காட்சியோடு நாவல். ஆக இந்த இடத்துல வந்து அந்த கொலைய வந்து நேரடியாக காட்டல. நெருப்பு வந்து அவளை சூழ்ந்து கொள்வதோடு நிறுத்துகிறார். இதுதான் வந்து அந்த இறுதி ஆஹ் அந்த இறுதி அணுகளுடைய வாக்கியங்கள். கொலைய வந்து நம்ம பார்க்கல. பெரும்பாலும் நம்ம நாவல் படிக்கும்போது நம்ம காட்சி எப்படின்னா அந்த நாவல் வணக்கம் அன்பரசன், இருக்கீங்களா? நீங்க பேசுறது விளங்கல. வணக்கம்மா. கனெக்ஷன் எது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் அப்படியே ஹேங் ஆயிடுச்சு பாருங்க. ஐயா இருங்க ஐயா, நான் மறுபடியும் அவர்கிட்ட நினைவுறுத்துறேன். அவரு மறுபடியும் ஜாயின் பண்ண பார்க்கட்டும். வணக்கம் வன்ஷா. இப்ப பேசுறது விளங்குது. முதல்ல நீங்க பேசுனது விளங்குல. எது வரைக்கும் விளங்கல? நீங்க அந்த முடிவுரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அந்த இடையிலேயே உங்களுடைய இது நின்றுச்சு. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நான் முடிவுரை திரும்ப தொடங்குறேனே. ஆக முன்பு சொன்னது போல சரோஜா வந்து முழுக்காட்டுல ஒளிஞ்சிருக்கும் போது நெருப்பு வச்சிடுறாங்க. அந்த கொலையை வந்து நேரடியாக காட்டு. நெருப்பு அந்த நெருப்பு வந்து சரோஜா சூழ்ந்ததோட நின்றுச்சு கதை. ஆக இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்வா இருக்கு. ஐயோ, என்னால சரோஜா காப்பாத்த முடியல. சரோஜா காப்பாத்திருக்காங்களா? சரோஜா காப்பாற்றப்பட்டாளா? ஏன்னா எனக்கு தெரியும் சரோஜா வந்து காப்பாத்திட்டாங்களா இல்ல சரோஜா இறந்துட்டாங்களான்னு அந்த கதையில தெரியும். ஏன்னா எழுத்தாளர் வந்து வாசகருக்கு கிட்ட விட்டாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ அது. குமரேசன் வந்து காப்பாத்திருப்பாருன்னு நம்புறவங்க இருக்காங்க. அவ இறந்துட்டான்னு நம்புறவங்க இருக்காங்க. இல்ல அந்த கதையை ஊர் மக்களே காப்பாத்திருக்காங்க. அந்த முடிவு வந்து எதுவா வேணாலும். ஆனா ஒரு சாதியின் வெளி வந்து அவளை கொள்வதற்கான இந்த தூண்டுதல், ஒரு சாதி வந்து அவளை கொள்வதற்கு கூட ஆஹ் கொள்வதற்கு கூட தயாராக இருக்கு. அதுதான் வந்து இந்த முடிவுல வந்து தெள்ள தெளிவா தெரியுது. அங்க நெருப்பு அவளை சூழ்ந்து அதோட முடிச்சிடுறாரு. எனக்கு எனக்கு படிக்கும்போது அது குற்ற உணர்வா இருக்கு. ஐயோ, என்னடா ஆச்சு சரோஜா? சரோஜா காப்பாற்றாளா? குமரேசன் வந்தான். ஏன்னா அந்த கதையில அந்த அந்த கதை ஓட்டத்துல வந்து குமரேசன் வரும் சைக்கிள் மணியோசை அவளுக்கு கேட்பது போல முடிச்சிருக்காரு எழுத்தாளர். அப்ப வந்து குமரேசனுடைய மனப்போக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஐயோ என் மனைவி காப்பாத்தணும் அப்படின்ற, அவளுக்கு ஆபத்து நான் காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கும். ஆனா அதே இடத்துல சரோஜாக்கு தெரியுது தன்னுடைய கணவர் வராரு. அந்த சைக்கிள் மணி யோசிக்கு
அவளுக்கு என்ன மாதிரி ஒரு மனம்? சரோஜா வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பா. என் கணவனுடைய சைக்கிள் வருது, பணி செய்வார், கண்டிப்பா என்னை காப்பாத்த வருவார். ஆனா கதை அதோட முடிச்சு. காப்பாத்தினாருன்னு தெரியும். ஆனா அந்த காப்பாற்றப்படும் அந்த சூழல் இருக்குல்ல, சரோஜாவோட மனநிலை வந்து அது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா தன்னுடைய தன்னுடைய நிலைமை வந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த இதுல நெருப்புல மாட்டிக்கிட்டாங்க. தன்னுடைய கணவன் வரும் ஓசை கேட்குது. தன்னுடைய கணவன் காப்பாற்றிடுவானா? ஏன்னா நெருப்பு சுடுதான். ஆனா தன்னுடைய கணவன் காப்பாற்றிடுவான் அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த அந்த ஒரு சரியா. இன்னொன்னு என்னன்னா, என்னுடைய கணவன் வரான்ற ஒரு ஆறுதலுக்கு அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்சிடும். ஆனா கதை வந்து அதோட ஆக இது வந்து வாசகர் கைட்ட விட்டுட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுது இதுதான் அப்படிங்கிறது. ஆனா எனக்கு நான் சொன்ன மாதிரிதான், அவள் காப்பாற்றப்பட்டிருக்கலாமே என்ற பதற்றத்தை எனக்கு உருவாக்கு அந்த இது. ஏன்னா அவ கணவன் கொண்டு வரணும், சரி குமரேசன் காப்பாத்தினானே சரோஜா அப்படின்ற ஒரு ஆஹ் மனப்போக்கு தான். அந்த இதுல இருந்து சரி காப்பாத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆக இதுதான் பூக்குழி குறித்த என்னுடைய திறனாய்வு. ஆக 6 விஷயங்கள் எடுத்து திறனாய்வு செய்திருக்கேன். ஆக ஏதாவது கேள்விகள், ஏதாவது கலந்துரையாடனா கேளுங்க. ஆக அவ்வளவுதான். நன்றி. நன்றி அன்பரசன். ரொம்ப அழகா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக இந்த மாதிரி நாவல் குறித்து எழுதும் பக்குவம் வந்து சில பேருக்கு குறைவு தான். இப்படி எழுதுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இன்று அளவும் வந்து மலேசியாவில் வந்து இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் வந்து குறைவா இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை இன்று வரையில் இந்த விஷயம் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை வந்து ஒரு இலக்கியம் வாயிலாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றப்போ நமக்கு புரியுது அதோடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று வந்துட்டு இந்த பிரச்சனைகள் உதிப்பதற்கான காரணம் ஏன் இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் இந்த சாதியை குறித்து அவங்களோட புரிதல் வந்து ரொம்ப தவறா இருக்கு. ஏன் இது தோன்றுனுச்சு, அந்த அடிப்படையில் எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற அந்த விழிப்புணர்வும் அந்த தெளிவும் இருந்தாலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வன்முறைகளும் இந்த மாதிரியான சிந்தனைகளையும் தவிர்க்கலாம். இன்னொன்னு இந்த மாதிரி படுகொலைகள் நடக்காம நம்ம தடுத்துடலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நாவலோட இறுதியில வந்துட்டு அவங்க உயிரோடு இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இதுல வந்து அந்த எழுத்தாளர் முடிச்சிருக்காரு. எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக இருந்திருந்தால் சிறப்பாக தான் இருக்கும். நம்மகிட்டயும் முடிவை விட்டுட்டாரு. மிக அழகா திறனாய்வு செய்து சொன்னீங்க. யாராவது கருத்து பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. அன்பரசன், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஆக அவ்வளவுதான். என்னுடைய இது வந்து நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தீண்டத்தகாத அதெல்லாம் எனக்கே அந்த வார்த்தைகளை முடிந்த அளவுக்கு தவிர்க்கலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. ஆனா அது யாரின் மனதையாவது காயப்படுத்தினால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நாவலுடைய போக்கே அந்த மாதிரி பானுஷா சொன்னது போல ஏன் அதை இன்னும் சாதின்ற ஒரு விஷயத்த வந்து இன்றளவும் அதை இன்னும் பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இறுதியாக பார்க்கும் பொழுது சாதியெல்லாம் பார்க்கும் பொழுது இறுதியாக நாம் அனைவருமே மனிதர்கள் தான். ஆக ஒரு நாய் பூனைக்கு கூட அந்த அறிவு இருக்கும். ஏன்னா நாய் பூனை அடிச்சுக்கும் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்து வாழும். ஒரு நாயும் பூனையும் ஒன்னா விட்டா கண்டிப்பா சண்டை வரும். ஆனா கொஞ்ச நாள் போக போக அதுங்களே நண்பர்களாகி ஒரு நட்போடு இருக்கும். அது போலதான் நம்ம மனிதர்கள் அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு. ஆனா இன்றளவும் இது போன்ற செய்திகள் நம்ம கேட்டுட்டு தான். இது போன்ற மனப்போக்கு வந்து கண்டிப்பாக மாறவேன். இல்லை 2025 வந்தாச்சு. என்னை கேட்டா இன்றளவும் நம்ம நாகரிகத்தை வளர்த்துக்கலாம். நாகரிகம் சார்ந்து நம்ம உயர்ந்து நவீனம் சார்ந்து உயர்ந்து, ஆனா அந்த மனப்போக்கு இன்றளவும் நம்ம விடாப்பிடியா பிடிச்சு கொண்டு இருக்கு. இவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த சாதியினுடைய வெறி இன்றளவும் இருக்கு. அது பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருக்கு. மலேசியால இருக்கான்னு எனக்கு தெரியல.
அப்படி அந்த மாதிரி யாராவது எதிர்கொண்டிருந்தீங்கன்னா இன்றளவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி வம்ஷா. நன்றி அன்பரசன். இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க மலேசியால இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க. இருக்கிறதா, மறைமுகமாக அது ஊட்டப்பட்டு வருகிறது. இன்று வரையிலும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறது. அதான் நான் சொன்ன மாதிரி அடிப்படையிலே இது குறித்த ஒரு மிக தெளிவான புரிதல் சில பேருக்கு இல்லை. ஏன் இப்படிப்பட்ட பெயர்கள் உருவானுச்சு, அதை வச்சே தாழ்த்தி பார்க்குற எண்ணமும் சரி, உயர்த்தி பார்க்குற எண்ணமும் இன்னும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இலக்கியங்களை படிக்கிறது மூலமா நமக்கு தெரியுது அதோடைய வீரியம் எப்படி இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்தியாவில் போயிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியலதான் எப்படிப்பட்ட ஒரு கொடூரங்கள் நடக்குது அப்படின்னா. மலேசியாவிலையும் இன்னும் சில விஷயங்கள் இந்த மாதிரி ஊட்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறது. அடிப்படையில நம்ம முன்னோர்கள் செய்த வேலையையும் அவங்க பயன்படுத்தின பொருளையும் வைத்து அவங்களுக்கு அந்த பேர் சூட்டப்பட்டது அப்படின்றத நம்ம காலகாலமா முன்னுக்கு உருவான இலக்கியங்களை படிச்சா நமக்கு தெரியும். ஆனா அந்த தெளிவு இல்லாம அந்த வழக்கத்துல அந்த சொல்ல பயன்படுத்தி அந்த கூறுகளை ஊட்டி தலைமுறைகள் இப்படி அமர்ந்திருக்காங்க. அவங்க சொல்றத கேட்டுட்டு ஓ நம்ம இப்படியா அப்படியா அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை குதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம பெரியவங்க அப்படின்னு நம்மள காட்டிக்கொள்ற அந்த புத்தியாக இருந்தாலும் சரி, அது எதுக்கு இது பண்ணுதுன்னா அதோட ஆழமான புரிதல் இல்லாதனாலதான். ஆக இந்த மாதிரி இலக்கியங்களை படிக்கிறது மூலமா நிச்சயமா அந்த தெளிவு பிறக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்படி ஒரு நாவலை தேர்ந்தெடுத்து திறனாய்வு செய்த அன்பரசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கு இணைந்த அனைவருக்கும் நன்றி. ஆக மீண்டும் ஒரு முறை வெள்ளம் ஏற்பட்டு வருகிறது, அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம கலந்துரையாடலை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி வம்ஷா.